ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சனி மகா பிரதோஷம் என்றைக்கு வருது, அதோட சிறப்புகள் என்ன, அந்த நாளில் சிவபெருமானை வழிபடும் போது நம்மளுக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். என்னோடய சேனலை இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் கொடுக்குற வீடியோஸ் உங்களுக்கு உடனே வரும். ஒவ்வொரு கிழமையில் வர்ற பிரதோஷத்துக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்குது. அதே மாதிரி இந்த சனிக்கிழமை வர்ற பிரதோஷம் ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. குறிப்பாக சனி மகா பிரதோஷம் வர்றது வந்து ரொம்பவே சிறப்பு வாய்ந்த நாள். இந்த மகா சனி பிரதோஷத்துக்கு நம்ம போனால் 108 முறை பிரதோஷ நாளில் நம்ம கோயில் போனதுக்கான பலன் இந்த ஒரு நாள் போகிறதுனால கிடைக்கும். அவ்வளோ சிறப்பு வாய்ந்த இந்த சனி மகா பிரதோஷத்தை யாருமே தவற விட்டுறாதீங்க. இது வந்து இந்த மாதம் எந்த நாளில் வருதுன்னா ஆகஸ்ட் 17, 2024 வரலட்சுமி பூஜைக்கு மறுநாள் தான் வருது. ரொம்பவே சிறப்பு வாய்ந்த இந்த நாளை முடிஞ்சவங்க காலையில் எழுந்திரிச்சு விரதம் இருந்து வழிபடும்போது சகல பாவங்களையும் இது வந்து போக்கும், சகல ஐஸ்வர்யங்களையும் கிடைக்கும். இந்த சனி மகா பிரதோஷத்துக்கு ஒரு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா சர்வ பாவ விமோசனம்னு சொல்லுவாங்க. அவ்வளோ சிறப்பு வாய்ந்த நாள் தான் இந்த மகா சனி பிரதோஷம். இந்த நாளில் வந்து நம்ம விரதம் இருந்து வழிபடும்போது நம்மளுடைய வேண்டுதல் எல்லாமே நடக்கும், நமக்கு கேட்டது எல்லாமே கிடைக்கும். அவ்வளோ சிறப்பு வாய்ந்த நாள். விரதம் இருந்து வழிபட முடியாதவங்க சாயந்தரம் 4:30 to 6 எல்லா சிவன் கோயில்லையுமே வந்து பிரதோஷ வழிபாடு நடக்கும். நந்தி தேவரையும் வணங்கிட்டு சிவபெருமானையும் வணங்கும்போது நம்மளோட வேண்டுதல் எல்லாம் பலிக்கும். குறிப்பாக இந்த சனினால், அஷ்டமத்து சனி, 7 நாட்டு சனி நடக்கு, சனினால் பிரச்சனை இருக்கிறவங்க வந்து இந்த சனி மகா பிரதோஷத்துக்கு போகும்போது அந்த சனியோட தாக்கம் வந்து குறையும். ரொம்பவே நம்ம வந்து நல்லா இருக்கலாம். ரொம்ப சிறப்பு வாய்ந்த நாள். இந்த நாளை தவற விடாதீங்க. இந்த நாளில் நம்ம கோயிலுக்கு வந்து அபிஷேகத்துக்கு பொருட்கள் வாங்கி கொடுக்கறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. வில்வ இலை வாங்கி கொடுக்கலாம், தேன், பால் வழிபடுங்க. அபிஷேகத்துக்கு இந்த ஒரு பிரதோஷத்துக்கு வாங்கி கொடுத்தா 108 பிரதோஷத்துக்கு நம்ம அபிஷேக பொருட்கள் வாங்கி கொடுத்தா முழு பலனும் கிடைக்கும். அதே மாதிரி இந்த ஒரு பிரதோஷத்துக்கு போனாலே 108 முறை நம்ம பிரதோஷத்துக்கு கோயில் போன முழு பலனும் கிடைக்கும். இந்த நாளை தவற விட்டுறாதீங்க. 4:30 to 6 எல்லா கோயிலையும் சிறப்பாக இருக்கும். நந்தி தேவருக்கும் அருகம்புல் வாங்கி கொடுங்க, வாசனை உள்ள மலர் வாங்கி. இப்போ தான் என் சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.